ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசரும், அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சங்குப்பூ செடி இருக்கு இல்லையா, அதோட விதைங்க. நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம், அப்போ அம்மா பார்த்தாங்க சங்குப்பூ செடியை. அதில் விதையை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேஸ்ட்டாக தான் இருந்தது, ரோட்டு ஓரமாக இருந்துச்சா. சரி, அது ஆனால் என்ன கலருன்னு தெரியல, ப்ளூ தான் அநேகமாக நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அதிலருந்து நம்ம விதைங்க மட்டும் சீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம க்ரோ பண்ண போகிறோம். இது வந்து நான் பெருசாக எந்த பாட்டிங் மிக்ஸும் யூஸ் பண்ணல, வெறும் கார்டன் சாயில் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஏற்கனவே அது காம்போஸ்ட்டாக கொஞ்சம் இருந்தது, அதுவே அந்த மண்ணையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதில் இருந்த மண்ணையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. அதில் ஹோல்ஸ் போட்ட பிறகு ஒவ்வொரு இதுலேயும் வந்து நீங்கள் விதையை போட்டு விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு செடி நல்லா வந்து கீழே வரைக்கும் போகும். மேலே அதை நல்லா போட்டு அது மேலே மண் நல்லா போட்டு மூடி விட்டுருங்க. மூடிட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டுருங்க நல்லா. அதுக்கப்புறம் அது நல்லா வளரதையும் நான் காமிக்கிறேன் வீடியோ நெக்ஸ்ட் டே போட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ரோஜா செடியில் பூ நல்லா பூக்கணுன்னா இந்த ஃபெர்டிலைசர் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபெர்டிலைசரில் வந்து அதிகமாக பொட்டாசியம் சத்து இருக்குது. அது செடிக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். எஸ்பெஷலி ரோஜா செடி வந்து பெருசாக பூ பூக்க வைக்கும். இதுதாங்க, இது வந்து நான் நேற்று வந்து வாழைப்பழத்தோலை போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். ஒரு 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சத்து எல்லாமே அந்த தண்ணியில் போய் சேர்ந்துருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து ரோஜா செடிங்களுக்கு கொடுத்தோன்னா ரோஜா செடிங்களுக்கு அவ்வளோ துளிர் விடும். நல்லா பூவும் பூக்கும், அதிக பூ வைக்கும். அதுக்கு இந்த ஃபெர்டிலைசரை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் அந்த தோல்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் வேஸ்ட்டான்னு தூக்கி போடாமல் இது மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு செடி கீழே வேறு கீழே போட்டு அது ஒரு உரமாகவும் ஆகும். நான் அது மாதிரி அதை போட்டு விட்டுருவேன். நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் எசன்ஸ் எல்லாம் இறங்கின பிறகு நல்லா அதில் சத்து எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிட்ட பிறகு நம்ம ஏதாச்சும் செடிங்களுக்கு அது போட்டுடலாம். ரோஸ் தவிர வேறு எந்த செடிக்கு வேணால் போடலாம். நான் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து ரோஜா செடிங்களுக்கு நம்ம ஊற்றி விட்டோன்னா அவ்வளோ அழகாக பூ பூக்கும், நல்லா துளிர் விடும். பூவே பூக்காத செடி கூட நல்லா பூ வைக்கும். துளிரே வைக்காத செடிங்க கூட நல்லா அதிகமாக துளிர் வைக்கும். இது வந்து நம்ம வந்து காய்கறி செடிங்களுக்கும் ஊற்றலாம், அதுக்கப்புறம் ரோஜா செடிங்களுக்கும் நம்ம ஊற்றலாம். நல்லா அழகாக வளரும் பூங்க, காய்களும் பெருசாக பூ பூக்கும். நல்லா ஹெல்த்தியான ஃபெர்டிலைசர். நீங்கள் செடிக்கு வந்து நம்ம எந்த ஃபெர்டிலைசர் வேணாலும் கொடுக்கலாம். அது வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, பாட்டிங் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். லிக்விட் ஃபெர்டிலைசர் மோஸ்ட்டாக கொடுக்க பாருங்கள். நம்ம எல்லா செடிக்கும் ஊற்றிக்கலாம். இது வந்து ரெட் கலர் ரோஸ் செடி, பெங்களூர் ரோஸு. இதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருப்பேன், இப்போ ஓரளவு நல்லா வளர்ந்து இருக்குது துளிர் விட்டு. இது வந்து ஒயிட் கலர் ரோஸு. இது இப்போ தான் ரீசெண்டாக வாங்கி நட்டு வச்ச செடி. இதுலேயும் நிறைய பூ எடுத்துட்டேன். நல்லா பூ பெருசாக பூக்கும். அவ்வளோ பூ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவும் பன்னீர் ரோஸ் செடி, நாட் ரோஸ் செடி எல்லாத்துலேயுமே நல்லா பூ வைக்கும். இனிமேல்ந்து நல்லா துளிரும் விடும். இந்த ஃபெர்டிலைசர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு நாட் ரோஸ் கட்டிங்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நான் எடுத்து காமிக்கிறேன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இதோட ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. நான் எந்த கொக்கோபீட் எதுலேயுமே வைக்கலை, வெறும் நம்ம கார்டன் சாயில் மட்டும்தான், செம்மண் இருக்கு இல்லையா, அந்த சாயிலில் தான் நான் வச்சேன். துளிர் நல்லா விட்டுருக்கு. அது நல்லா செடியும் அதுலேயே நான் மறுபடியும் எடுத்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் எடுத்தேன். மறுபடியும் அதுலேயே வந்து நட்டு வச்சுட்டேன். அதில் ஒரு தக்காளி செடி வளர்ந்துருந்தது, முளைச்சிருந்தது. அது தனியாக வைக்கலான்ட்டு நான் அதை தனியாக வைக்கலான்ட்டு எடுத்திருக்கேன். இது வந்து ரோஸ் செடி, ஒரு பிங்க் கலர், ஒரு லைட் பிங்கிஷ் ரோஸு. இது வந்து ஒரு 3 days கழித்து துளிர் வந்து துளிர் சொல்கிறேன், விதை போட்டோம் இல்லையா, அது வந்து முளைச்சிருக்கு. 3 daysக்கு அப்புறம் பாருங்கள், விதை நல்லா முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வளரதை நான் காமிக்கிறேன்.
இதில் நான் வந்து தக்காளி செடியை நட்டு வச்சுட்டேன். இது வந்து சாமந்தி இருக்கு இல்லையா, அந்த குண்டு சாமந்தின்னு சொல்லுவாங்க, மேரிகோல்ட் செடி. இது வளரவே மாட்டேங்குது. நிறைய மொட்டுங்க விடுது, ஆனால் பூ பெருசாக எதுவுமே பூக்க மாட்டேங்குது. அது கீழே ஃபுல்லாக துளிருங்களாக வர சின்ன சின்ன சாமந்தி இருக்கு இல்லையா, சின்ன சின்ன சாமந்தி அதுவாகவே முளைச்சிருக்கு அந்த விதைங்க உளுந்து. அது வந்து இதை வந்து எடுத்துகிட்டு அதை நம்ம நல்லா இன்னும் அழகாக அதை வளர்க்கலான்ட்டு நான் இதை எடுத்துட்டேன். ஏன்னா இதில் எதுவுமே இல்லை, வெறும் பூ கூட இல்லை, வெறும் அந்த உள்ளே இருக்கும் இல்லையா மொட்டு மாதிரி, அது மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தனித்தனியாக சாமந்திங்க இருந்தது சின்ன சின்ன செடி, அது எல்லாத்தையும் நான் பெரிய செடி எடுத்துகிட்டு அந்த சின்ன செடியை எல்லா இடத்துலையும் நான் வச்சு அதை நான் நல்லா மூடிட்டு, ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டு நல்லா எல்லாத்துலேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மண்ணை நல்லா மூடி விட்டுருங்க. வேர் தெரியக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி மூடி விடுங்க. ஏன்னா சின்ன சின்ன செடி நிறைய செடி இருக்குது அதில், அதுவாகவே அது முளைச்சிச்சு. ஏன்னா நம்ம அப்படியே விட்டுறோம் இல்லையா, அதுவாகவே வந்து பூ விழுந்து அதுலேருந்து சின்ன குட்டியாக வந்து அதுவாகவே முளைஞ்சிருக்கு, நியூ க்ரோத் அதுவாகவே வளர்ந்துருக்கு. இது ஃபுல்லாக செம்மண்ணில் தான் நான் வச்சுருக்கேன், ஃபுல்லாகவே செம்மண் தான். அதில் வந்து கொஞ்சம் புதினா செடியும் இருந்துச்சு, அதையும் நான் அதிலே வச்சிடுறேன். வச்சுட்டு லைட்டாக நல்லா தண்ணி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் நல்லாவே விடுங்க, வெயில் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா செடி எதுவும் காஞ்சிடக்கூடாது இல்லையா சீக்கிரமாக, அதனால் நல்லா தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுட்ட பிறகு அதுவும் நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிச்சிரும். அது அட்லீஸ்ட் இந்த செடிங்களாச்சும் நல்லா பூ பூக்கணும். ஏன்னா அந்த செடி வந்து பூவே பூக்கலை, ஆனால் அந்த மொட்டு மாதிரி மேலே வரும் இல்லையா, அது வருது, ஆனால் இதழ்கள் எதுவுமே வர மாட்டேங்குது. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு இதில் வர்றதா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து தக்காளி செடி, இதுவும் தக்காளி வந்து நிறைய வளர்ந்துருக்கு, சின்ன சின்ன தக்காளியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.